எங்கள் வீட்டு தோட்டத்தில் உருளைக்கிழங்கு செடி வச்சு 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். சரி, இப்போ இந்த மண்ணை தோண்டி உருளைக்கிழங்கு எடுப்போம். சைஸு எப்படி இருக்குன்னு. ஆஹா, பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இது மட்டும் தான் இருக்குது. 3 செடியை தோண்டி இவ்வளோ உருளைக்கிழங்கு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகா குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு வந்திருக்கு பாருங்கள். எனக்கு இந்த குட்டி உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி சாப்பிடணும்னா, இது வந்து தோலை உரிக்காமல் ஃபஸ்ட்டு அவிக்கணும். அந்த அவிச்ச உருளைக்கிழங்க பேனில் வச்சு லைட்டாக எண்ணெயில் பொரிங்க. முழுசாகவே பொரிங்க, அதை வெட்டிடாதீங்க. முக்கியமாக தோல் உரிக்காமல் இருக்கணும் இந்த உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா பாலாடையிலேருந்து க்ரீம் பண்ணுவாங்க. அதுக்கு ஸ்மித்தானா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொரிச்ச உருளைக்கிழங்க ஸ்மித்தானாவை தொட்டு சாப்பிட்றது சூப்பர் டேஸ்ட்டு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.